தமிழ் உறவுகளே வணக்கம். இங்கே பார்த்துலாம் குப்பை தொட்டி. சவுதியில் தண்ணி டேங்க மாதிரி ஒரு குப்பை தொட்டி வச்சுருவாங்க. ஆமாம், நம்ம ஊராக இருந்தால் இதை தண்ணி தொட்டியை மாற்றிடுவோம். ஆனால் இங்கே ஒரு குப்பை தொட்டியாக வச்சுருக்குறாங்க. குப்பை தொட்டி பார்த்தீங்களா, இப்படி குப்பை அப்படி போட்டு வைக்கல, அப்படி கீழே போட்டாங்கன்னு சொன்னால் இது வந்து ரொம்ப சிக்கலாயிரும். பாருங்க, ரோடெலாம் சுத்தமாக இருக்கும். ரோடெலாம் குப்பை போட மாட்டாங்க. பார்த்தீங்களா, இப்படி ஒரு குப்பை தொட்டி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருவாங்க. பாருங்க, தண்ணி தொட்டி மாதிரி இருக்காது, எப்படி இருக்குது பாருங்க. இது ஒரு குப்பை தொட்டி. இது வந்து குறைஞ்ச ஒரு அரை டன் இருக்கும். ஒரு 200 கிலோ குறைஞ்சது இருக்கும். அவ்வளோ பெரிய தொட்டி இது. பார்த்தீங்களா, அவ்வளோ பெரிய தொட்டி இது. வணக்கம் மக்களே. இது வந்து ஏதோ கண்டெய்னர் நினச்சிக்கிறாதீங்க, கண்டெய்னர் கிடையாது. இது வந்து குப்பை தொட்டி. சவுதியில் குப்பை தொட்டி இது. இந்த மாதிரி ஒரு குப்பை தொட்டியை வச்சுருவாங்க. இந்த குப்பை தொட்டியில் குப்பையை போடணும். எவ்வளோ பெருசாக இருக்குதுல. ஆக்சுவலாக வந்து கண்டெய்னர் மாதிரியே இருக்கும், ஆனால் கண்டெய்னர் கிடையாது. இந்த மாதிரி முன்னாடி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயும் இந்த மாதிரி ஒன்று இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஹோட்டல். பார்த்தீங்களா, இந்த ஹோட்டலுக்கு இவ்வளோ பெரிய ஹோட்டல் வந்து ஸ்டார் ஹோட்டலு. இந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு ஒரு குப்பை தொட்டி இருக்குது. சவுதியில் எல்லாத்துக்கும் ஒரு குப்பை தொட்டி வைப்பாங்க. இது பாருங்கள், இது வந்து அந்த ஹோட்டலுடைய குப்பை தொட்டி. 2 குப்பை தொட்டி இருக்க பற்றில. இது கார் பார்க்கிங், அந்த ஹோட்டலுடைய கார் பார்க்கிங். ஓகே, நூர் மாஸ் ஹோட்டல். இதனுடைய குப்பை தொட்டி ஒரு இடத்துல பார்த்து இந்த மாதிரி பூந்தொட்டிகள் இருக்கும். சவுதியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி குப்பை தொட்டிகள் வச்சுருப்பாங்க. ஆமாம், சின்ன சின்ன கடைகளில் சின்னதாக இருக்கும், பெரிய கடையில் பெருசாக இருக்கும்.